எல்லா வேலையுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டா ஒரு 10:30 இருக்கும் இப்ப டைமு. ஸோ சிலிண்டர் ஆஃப் பண்ணலான்னு கப்போர்ட் ஓப்பன் பண்ணா எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், பெட்ரூம்ல ஒரு 2 கரப்பான்பூச்சி இருந்தது. எங்க வீட்ல அதிகமா கரப்பான்பூச்சி தொல்லைலாம் இல்ல. ஆனா இப்ப சிலிண்டர் ஒட்டி இருக்கிற அந்த ஆயில் கேன்லாம் எடுத்துட்டு பார்த்தா, நெறைய கரப்பான்பூச்சி இருந்தது. கூடவே முட்டைலாம் இட்டு வச்சிருந்தது. ஒரு புரொடக்ஷன் ஏரியாவாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. இது இப்படியே போனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அதுவும் கதிர்குட்டி வேற இதெல்லாம் தொறந்து தொறந்து பயங்கரமா விளையாடுவான். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமான்னு யோசிச்சு சர்ச் பண்ணும்போது தான் இந்த காக்ரோச் ஜெல் வந்து நான் வந்து பார்த்தேங்க ஆன்லைன்ல. ஸோ அத வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இதோட யூஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். இப்படி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. இது இந்த ஜெல்லுல நீங்க இந்த மாரி டிப் பண்ணிட்டு, கரப்பான்பூச்சி அதிகமா எங்க இருக்குமோ அந்த இடத்துலலாம் இந்த மாரி நீங்க அப்ளை பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலிண்டர் இருக்கிற ஏரியா, அந்த கப்போர்டு, அதுக்கப்புறமா ஷெல்ஃபு, சிங்க்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க ஏரியாலுமே கண்டிப்பா வந்து கரப்பான்பூச்சி நெறையா இருக்கும். ஸோ அந்த இடம், இந்த மாதிரி எங்க வீட்ல எங்கெங்கலாம் கரப்பான்பூச்சி தொல்லை அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ, அங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேங்க. காலையில வந்து பார்த்தா கரப்பான்பூச்சி மட்டும் இல்லங்க, கூடவே குட்டி குட்டி பூச்சும் நெறையவே செத்து கிடந்தது. இந்த ப்ராடக்ட் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. இது எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாட்டில் மேலவே குடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர், அவங்களோட இன்ஸ்டா ஐடியுமே நான் வந்து டேக் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க.